நாளைக்கு உங்க அப்த மன்னிப்புங்க, ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிப்புண்டாங்க. ரவாஹ முஸ்லிம். ஒரு நாளைக்கு என் தவறு என்ன என் வேலை செய்யக்கூடியவங்க அப்துல் அப்பாஸ் பண்ற வேலை செய்யக்கூடிய ஒரு நாளைக்கு 70 முறை மன்னிப்புண்டாங்க. மன்னிப்பின் அஸ்தக்ஃபிருஹு நான் அவரை மன்னிப்பேன் அந்த வார்த்தை வரும். அதுக்கு எந்த உடப்பும் கிடையாது. தொழுகை விட்டா பாவம், ஹஜ்ஜை விட்டா பாவம் கடமையானவன், நோம்பு விட்டா பாவம் பெரும் பாவம். யௌமுல் கியாமத்தி ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத்தில் அஹ்லுல் கபாயிரி மின் உம்மத்தி, எனது ஷஃபாஅத் என்னோட உம்மத்துல பெரும்பாவி தாண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா அல்லாஹ் மன்னிச்சறானா இல்லையா? அதையும் இது என்ன வேலை? நம்ம சொன்னா மன்னிப்பானா? சொல்லிப்பாரு. குரான் நடக்கும் சொல்லி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். மன்னிப்பாண்ட அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னதே அல்லாஹ் கேட்பான். ஏன் மாயந்து கனில் ஹவா, அவங்க இஷ்டப்படி பேச மாட்டான், நம்ம ஹவாவத்தையும் பேசுவான். மனுஷ சொர்க்கத்துக்கு நமக்கு இருக்க ரசூலுக்கு அப்படி அல்ல. இந்த 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 பாவங்கள்லாம் யாரால் மன்னிக்கப்படும்? ரெண்டு விஷயம், ரசூலுல்லாஹ் நேரில் மன்னிக்கிறாங்க, மன்னிப்பை வாங்கி தராங்க, ரெண்டும் ஒன்று தானே. மன்னிக்கிறாங்க சலவாசம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுதான். ரசூலுல்லாஹ்வுக்கு தனிப்பட்டு நாங்க சொல்லவே கிடையாது. அத்தாய் இஸ்திக்லாரி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தனிப்பட்டு அல்லாஹ் தந்தான், நமக்கு தரல. அது நம்ம முட்டிக்க வேண்டிய முதல்ல போய் அல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு அம்புட்டே கொடுத்துட்டானே, சோலி முடிஞ்சு போச்சு. அனகாசிம் அல்லாஹ் மௌதி ரவாஹு அபூ தாவூத், அல்லாஹ் தந்திருக்கேன், நான் கொடுக்குறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். எனவே ரசூலுல்லாஹ் பாவத்தை சுப்ஹானஹு வ தஆலா அன்தகஃபாருல் ஹதாயா மௌலித் பிரச்சனை பேசுறேன். இப்ப எங்கேயோ பேரவானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை மன்னிப்பார்கள். ரசூலுல்லாஹ் மன்னிக்காட்டி யாரு மன்னிக்கிறது? அல்லாஹ் யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் யார் ஏற்கல சொல்லுங்க? அல்லாஹ்வை யார் ஏற்கவில்லை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், இன் சஅல்து மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்தி யகுனு அல்லாஹ். நல்ல கவனமா கேளுங்க. இந்த வானபூமியை படைச்சது யார் என்று மக்கத்து காவிர் கேட்பியானால் அவர் அல்லாஹ் என்று சொல்வார்கள். குர்ஆன்ல 7 இடத்துல சொல்றேன், குர்ஆனில் 7 இடத்துல சொல்றேன். இத இன் சஅல்து மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்தி, இந்த வானபூமியை படைச்சது யார் என்று மக்கத்து காவிர்கிட்ட கேட்கிறீர்களேயானார் அவர் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் யாரையும் கேட்கல, ரசூல் யோசனை நோக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், மத்த எந்த விளக்கம் எங்களுக்கு தெரியாது. சொன்னாலும் ஏற்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன். இப்படி இப்ப நோக்க பிரச்சனை ரசூலுல்லாஹ் கேட்க வேண்டும்ங்கறதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கணும்னா எப்படி ஏற்கணும்? நமக்கு எல்லாம் அவங்க தான். அதத்தே சுப்ஹானஹு வ தஆலா வரிக்கு எப்படி சொல்றாங்க தெரியுமா? என்ன எல்லாருக்கும் அழகு இருக்கும், அழகு இருந்தா அவனுக்கு பெருமை. அப்படித்தானே? ஒரு அழகான ஆள் செவத்தப்ப அழகா இருக்கேன் பார்த்தா நல்லா அழகா இருக்கானே, அழகா இருந்தா பெருமை. ஆனா அழகு சொன்னதா நான் ரசூலோட இருக்கிறேன் அது பெருமை அடிச்சான். நான் ரசூல்டால் நான் இருக்கிறேன் எனக்கு பெருமைன்னு சொல்லிச்சான். அது சொன்னேன் பீஹி தபாஹல் ஜமாலு வ மின்ஹு தம்மல் கமாலு. என்ன சொன்ன சுப்ஹானஹு வ தஆலா? பீஹி ரசூலுல்லாஹ் கொண்டு தபாஹல் ஜமால் அழகு பெருமை அடித்ததுங்கறாங்க, அடிக்கிறதுன்னு சொன்னாங்க. இது என்ன குற்றமா? என்ன அற்புதமான புகழ் ரசூலுல்லாஹ். இப்ப நம்மளால புகழ முடியுமா? சுப்ஹானஹு வ தஆலா என்னத்தை சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வேற வேற அர்த்தமா சொல்லிட்டே வர்றாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துறதுக்கு அற்புதமான புகழ் சுப்ஹான மௌலித். அப்படி எல்லா மௌலிதும் அப்படித்தான் உண்டு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது ஓத வேண்டும், மௌலிது ஓத வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது, சஹாபாக்களின் தீர்மானம். நான் சொல்றேன் எல்லா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், அஸாபிகூன அவ்வலுன முஹாஜிரின் வ அன்சார் வல்லதீன யத்தகூன பில் இஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஹாஜிரான மக்கா சஹாபாக்கள், மதீனா சஹாபாக்கள், இவர்களை நல்லொழுக்கத்தை கொண்டு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டான். சஹாபாக்களை தொடர்ந்தவர்களை அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டான். அல்லாஹ் ஒரு உபாயம் சொல்றேன், உங்களை நான் பொருந்த வேண்டுமானால் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்தான் சொல்வது குர்ஆன். மறுப்பதற்கு யாருக்கு வழி இல்லை. மறுத்தவன் அவன் முஸ்லீம் சொல்வதற்கு அவனுக்கு உரிமையும் இல்லை. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? மௌலிது ஓதுனாங்க, ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடுறாங்க, ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தினாங்க. அது சஹாபாக்கள் செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு எத்தனை நிகழ்ச்சி புகாரில இருக்கு, எத்தனை நிகழ்ச்சி 150 நிகழ்ச்சி எழுதி வச்சிருக்க புகாரில மட்டும். நான் அம்மா சொன்னாங்க 150 நிகழ்ச்சி புகாரில மட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சாங்க லோர் 4 ரக்காத். உங்களுக்கு தெரியும் லோஹத் எத்தனை ரக்காத்? 4 ரக்காத் தெரியும், ஃபர்து தெரியுமா இல்லையா? 2 ரக்காத் தொழு வச்சு ரசூலுல்லாஹ் போய் முன்னாடி மெஹராப் நின்னுக்கிட்டாங்க, போய் மறந்துட்டு எல்லாம் அட்டயத்துல உட்கார்ந்திருக்காங்க. அபூ சிர்லா, உமர் அலி எல்லாம் எல்லா சஹாபாக்கள் கொஞ்சம் காணாம கேட்கல எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. யாரு ரசூலுல்லாஹ் இப்ப கேட்கறது? தொழுகையை விட்டாலும் குற்றம், ரசூலுல்லாஹ் கேட்காட்டியும் சங்கடம். இப்ப தர்ம சங்கடமான நிலை. ஒரு சஹாபி அன்சார் 20 வயசு ஹெர்பாக்கும் சஹாபி அன்சார் 20 வயசு தான், சின்ன பையன். ரசூலுல்லாஹ் போய் மெஹராப்ல கை வச்சு யோசிச்சு நிக்கிறாங்க, தொழுகை விட்டு போட்டு. சஹாபி ரசூலுல்லாஹ் போனார், என்ன கேட்கணும், என்ன கேட்க வேணாலும் சொல்லுங்க, என்ன ஒரு மரியாதை. 20 வயசு புள்ள, அந்த புள்ள அவர் எப்ப இஸ்லாம் ஆனது தெரியல, அவரு என்ன கேட்க வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹ் நிக்கும் பொழுது பெரிய சஹாபாக்கள் முன்னாடி நிப்பாங்க, அதுக்கு அடுத்து நடுத்தர சஹாபா கடைசியில் நிக்கணும். அவர்
இவர் சப தாண்டி போய் ரசூல் ரெண்டு கேட்கிறார். என்ன கேட்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் தொழுகை பால் நிக்குது, நீங்க சலாம் நீங்க இப்படி நிக்கிறீங்கன்னு கேட்க வேண்டும். என்ன கேட்கிறாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் நீங்க அல்லது மறந்துட்டீங்களான்னு கேட்டுக்கணும். ரெண்டாவது நிகழ்ச்சி தானே. ரசூலுல்லாஹ் நீங்கள் தொழுகையை மறந்து விட்டீர்களா கேட்கலாமா? இல்ல கேட்கவில்லை. குஸ்ரத்து ஸலாத் குஸ்ரத்து ஸலாத் நபியே தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? எப்படி கேள்வி? என்ன அற்புதமான வார்த்தை. அம் நசீத யா ரசூல், அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? கேள்வி கொண்டு பாருங்க. என்ன ஒரு மரியாதை வார்த்தையில். இன்று வரை யாரும் செய்ய தலைவனுக்கு சொல்லாத ஒரு வார்த்தை. ரவாஹு புகாரி. உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு விளங்குதா? திருப்பி சொல்லணுமா? என்ன கேட்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் நீங்க மறந்து விட்டீர்களே என்று சொல்லிருக்கணும். என்ன கேட்க? குஸ்ரத்து ஸலாத் தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. அம் நசீத யா ரசூலுல்லாஹி, நீங்க மறந்துட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னா குல்லுன் லம் யகுன், ஒண்ணும் உண்டாகலையே, ஒண்ணும் நடக்கலையேன்னாங்க. அதுக்கான பலதாரிக்க ரசூலுல்லாஹ் சிலது நடந்து விட்டது. என்ன வார்த்தை பாத்தீங்கன்னா, சிலது நடந்து. என்ன கேட்கிற ரசூலுல்லாஹ்? குல்லுன் லம் யகுன், இன்னும் நடக்க ஒன்றும் நிகழவில்லை என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கான பலதாரிக்க யா ரசூலுல்லாஹ் சிலது நடந்து விட்டது. சொல்ல ரசூலுல்லாஹ் மறந்துட்டு சொன்னாங்களா? தொழில் விட்டு நிக்கிறோம்னு சொன்னாங்களா? எதையா சொன்ன நிகழ்ச்சி, அவர் சொன்ன நிகழ்ச்சியை நான் மறந்துட்டீங்க, நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்லி இருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் அப்படி மரியாதை பேசியிருப்பாங்க சொல்லுங்க? மரியாதை இன்ன வரைக்கும் பேசல, பேச முடியாது. ஏன் அல்லாஹ் குர்ஆன் அல்சம் கலிமத்து தக்வா கானு ஹக்கபிஹா அலஹா, சஹாபாக்கள் எப்பொழுதுமே தக்வாவான பேசும்படி அல்லாஹ் தஆலா வைத்து விட்டான். கானு ஹக்கபிஹா, தரவும் தகுதியும் வாய்ந்தவர்கள் சஹாபாக்கள். ஏன்? ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினால அந்த கண்ணியத்திலிருந்து முழுது வரும். அப்ப என்ன இது ஏன் கொடுத்தது? ரசூலுல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பதே வாழ்க்கை வச்சுக்கொண்டனால இந்த செய்தி நடந்துச்சு. அவருக்கு 20 வயசு பேர் யாருமே சொல்லி தராம அந்த சிறுதை சஹாபிக்கு எப்படி வந்ததுண்டா? ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்த அவருக்கு உள்ளத்திலேயே ஊறி போனது. சஹாபாக் ரசூலுல்லாஹ் முன் இஸ்லாமாகவில்லை, மனம் மாறவில்லை, மனிதர்களாக மாறினார்கள். கவனிச்சு வச்சுக்கோங்க. எந்த சஹாபி ரசூலுல்லாஹ் மதம் மாறவில்லை, மனிதர்களாக மாறினார்கள். அது சொல்லி காமிச்சாரா அந்த 20 வயசு பையன்? நம்மளும் மனுஷனா இருக்கணும். அதுக்கு நல்ல ஒரு சான்ஸ், பை சான்ஸ் மீலாது விழா கொண்டாடுறது, மௌலித் கொண்டாடுறது. ரசூலுல்லாஹோட முஹப்பத்துக்கு லேசான ஒரு வேலை. முஹப்பத்துக்கு கடுமையான அமல் செய்யணும், சரகப்படணும், தொழுகணும், அதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும். அதுக்கு இல்லாம ரொம்ப லேசான ஒரு வேலை என்னண்டா, ஃப்ரீ விசா மாதிரி நமக்கு என்னடா மௌலித் வருது. அதை நம்ம கடைபிடிச்சிருந்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தும் அல்லாஹ்வுடைய கிருபையும் அவனுடைய முஹப்பத்தும் நமக்கு கிடைச்சு பரிபூர்ணமான ஈமானை ஆவோம் என்பதை உறுதி கொள்வோமாக. நம்மளும் நம்மை சார்ந்த நம்ம சந்ததிகளும் எவனுக்கு நம்முடைய சந்ததிகளும் சுன்னத் ஜமாத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாரும் பேர்ல மௌலித் ஓதிய புகழ்ந்த அன்பு வைத்த முஹப்பத் வைத்த கூட்டம் சேர்த்து வைப்பான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் மஹீனா அல் கிதாபி வ சுன்னத் வல் ஜமாஅத் வ தஃவன் வல் ஈமான் வ தௌபா யா மை யம்லிகு ஹவாயிஜ சாயிலினா யஅலமுல் லமாயிர சாமித்தினா இன்னல்லக ஃபீ குல்லி மஸலத் சம்ம ஜவாபா இன்னல்லக ஃபீ குல்லி சாமத்தன் இல்மன் நாதிகன் முஹீதா அவாயிதுக சாதிகத்துன் அயாதுக ஃபாயிலத்துன் ரஹ்மத்துக வாசிஅத்துன் நிஅமத்துக சாபிகத்துன் فانظر الله برحمته والمنة والقبول فانظر الله برحمته والمنة والقبول اللهم اجعلنا لك ذكارا لك شكارا لك رهابا لك مطيعا لك مطيعا لك اباها منيبا اللهم لك الكل بك الكل منك الكل اليك الكل كل الكل برحمتك يا ارحم الراحمين مد وصولنا فروعنا مدى في العلم والعمل سعادة دائما وصاب سعادة مع ايمانا كاملا وعملا صالحا يا جواد فوق المراجدنا جودنا حجتنا بطاها فاطمه لابناهم عليهم صلى صلاه تقبل بها دعاء تكشف بها قربنا اللهم اغفر لنا ذنوبنا جميعا يا رب العالمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم يسر امورنا في ديننا دنيانا اخره انك على كل شيء قدير النجاة يا العفو يا ربنا فرحم لي فقرنا وجزنا وامر علينا ديوننا حاجات ربنا رحمه واسعه من سواك تغنينا اللهم صل وسلم على محمد وعلى اله وصحبه وسلم.